இப்போ மேஷராசி எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு தலை, கண், முகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவருக்கு பாதிக்கும். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இறை வழிபாடு பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய கல் தலையில் விழுந்து மண்டை நசுங்கணும்னு விதி இருக்கும். இது கல் விழுந்து இந்த முடி மட்டும் வளைச்சிருக்கும். விருச்சிகம் வந்து நீர் ராசி. இவங்க பேரில் வீடு நிலம் வாங்கினா அந்த இடத்துல நீரூற்றுகள் உடனே அடிக்கும். இவங்களுக்கு விவசாயம் ரொம்ப நல்லா இருக்கும். அஞ்சு சாய்ந்த நேரத்தில் கணபதியை போய் எல்லா ராசிக்காரங்களும் சுத்தமான நல்லெண்ணெய் பண்ணி விட்டு விளக்கு போட்டோம்னா அவங்க தோஷங்கள் பூரா தீரும். நோய்கள் எல்லாமே ஜாதகம் ஆரம்பிக்கிற அந்த 15 வயசுக்கு மேலே தான் வருமா, இல்லை உள்ளே இருக்க குழந்தைகளுக்கும் வருமா? அந்த ஆளக்கூடிய காலங்கள் வரைக்கும் ஆள்வாங்க. மிச்சம் அவங்க காலாவதி ஆகும். 27 நட்சத்திரத்துக்கும் சொல்ல முடியுமா? இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் நோய்கள் பாதிக்கப்படுறதுனால் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்வில் ரொம்ப தேவையான விஷயங்கள், மருத்துவம் அப்படின்ற விஷயமும் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயமும் இணைச்சு மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். சார், நம்ம குலதெய்வங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் மருத்துவமும் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நிறைய காணொளிகளும் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நான் கேட்க போகிறது என்னென்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நோய், இந்த ராசிக்கு இந்த பகுதியில் பாதிக்கும் இந்த நோய் வரும் அப்படின்னு ஏதாவது வரையறை இருக்கா? இப்போ மேஷராசி எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு தலை, மூளை, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் முகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவருக்கு பாதிக்கும். அதே மாதிரி இடவராசி அதுக்கு கழுத்து, தொண்டை, உள்நாக்கு இது எல்லாம் புண்ணு ஏற்படும். காரணம் என்னன்னா, இவங்களுக்கு எதிரான பகையான ராசிகள் இவங்கள் உயிர் ஸ்தானத்தில் வரும்போது இந்த பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி மிதுனம், நுரையீரல், மார்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் கை விரல் மடக்க முடியாது. இப்படி மடக்க முடியாத நோய்கள், நீர் நின்று நோய்கள் ஏற்படும். லங்ஸ்லேயும் நீர்கள் தான் நிற்கும். அப்படி உள்ள நோய்கள் ஏற்படும். கடகத்துக்கு வயிறு, மார்பகம், வாய், நாக்கு இது போன்ற உஷ்ண வியாதிகள் ஏற்படும். சிம்மத்துக்கு இதயம், மூக்கு, முதுகுத்தண்டு, கண் சம்பந்தப்பட்ட வாத நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும். கன்னி, சிறுகுடல், பெருகுடல், ஃபைனல் கார்டு வலி இந்த மாதிரி நோய்கள். துலாமுக்கு சிறுநீரகம், தோல், கிட்னியில் கல் ஏற்படும், தோல் வியாதிகள் ஏற்படும். விருச்சிகத்துக்கு பிறப்புறுப்பு, காது கொஞ்சம் மந்தமாகும், பிறப்புறுப்புகளில் நோய்கள் ஏற்படும். மகரத்துக்கு பல், எலும்பு, முழங்கால் வலி, கால் மடக்கிறது, பல்வலி வரும். அவ்வளோ உஷ்ணமும் நீர் சம்பந்தப்பட்ட வாத சேட்டைகளும் வரும். அதே சமயத்தில் கும்பத்துக்கு கணுக்கால், இரத்த ஓட்டம், கணுக்கால்ங்கிறது கரண்டைக்கு மேலே அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் நோய்கள். அப்புறம் இரத்த ஓட்டங்கள், சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப உஷ்ணம் மாரி. காரணம் என்னென்னா, இந்த கும்பராசி நினச்சதையே நினச்சி உஷ்ணம் ஏறி இரத்தத்தினுடைய தண்ணித்தன்மை எழுந்து கட்டியாயிடும். அப்போ அதில் உடம்பு பாதிப்பு ஏற்படும். அந்த குணம் அதுக்கு ஒரு இயற்கையான உள்ளது. மீனம், பாதம், மலக்குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது ஃபைல்ஸு, மலக்குடல் எரிச்சல், சுத்தல் வெடிப்பு, ஆசனவாய் எரிச்சல், வெடிப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். இதை சொல்லுவாங்க, இந்த சாமிகளை கும்பிடுங்க, இதுக்கு குணம் கிடைக்கும். இப்போ சூரியனுக்கு தேயும் சொல்லுவாங்க. அவங்க சிவனையும் கும்பிட்டோம்னா அந்த நோய்கள் ஏற்படும். யார் சார் கும்பிடணும்? மேஷ ராசிக்காரங்க அந்த மாதிரி. இப்போ நான் அந்த ராசிக்கினுடைய அதிபதியை சொல்கிறேன். அதிபதின்னு இந்த தெய்வங்களை கும்பிட்டோம், இல்லை இந்த தேவதைகளை கும்பிட்டோம்னா அந்த நோயோட பாதிப்புல இருந்து குறையும். ஆனால் அனுபவிக்கிறது யாராக இருந்தாலும் அனுபவிச்சு தான். சிவபெருமானுக்கே சனி தசை பிடிச்சிது. அப்போ தான் அவர் திருவோடு இருந்தார். சனி பகவானுக்கு சனி தசை பிடிக்குது. அப்போ உலகத்தில் என்னை விட்டால் அழகு கிடையாதுன்னு சிவபெருமான் தலைமையில் போய்
சுயம்பு லிங்கத்து மேலே போய் காலை வைக்கிறார். அங்கம் சனி வந்து ஒருத்தனுக்கு ஆதிக்கமாக வந்தாச்சுன்னா அங்கம் பலகீனம் ஏற்படணுங்கிறது பொது விதி. பார்த்தாரு சனீஸ்வர பகவான். அவர் பார்த்த உடனே அவர் காலை இப்படி லேசாக திரிகிட்டார். அதனால தான் சனி முடவன் சொல்லுவாங்க. விதி வந்து இறைவனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதே தான். நமக்கு மட்டும் இல்லை, படைத்த இறைவனுக்கும் அதுதான். இறை வழிபாடு பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய கல் தலையில் விழுந்து மண்டை நசுங்கணும்னு விதி இருக்கும். இது கல் விழுந்து இந்த முடி மட்டும் வளைச்சிருக்கும். அந்த தழும்பு இருக்கத்தான் செய்யும். ஆயுசு உள்ள மட்டும் அந்த தழும்பை பார்த்து இவன் என்ன இப்படி 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 இப்படின்னு அந்த அவச்சொல் அவனுக்கு வந்துகிட்டு இருக்கும். அந்த அவச்சொல் வந்தால் மட்டும்தான் அவன் உயிரோடு இருப்பான். அந்த அவச்சொல் மக்களால் சொல்லப்படலைன்னா அவன் அந்த சனத்திலே உயிர் போயிடும். அதுக்காக இறை வழிபாடு பண்ணால் அந்த பெருசாக விழக்கூடிய கல் ஏதோ ஒரு இடத்துல அப்படி சறுக்கிட்டு போயிடும். அந்த தழும்பு இடம் இவன் ஆயுசு முழக்கம் சொல்லி 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 அந்த கஷ்டகாலத்தை கழிச்சிடுவான். ஓகே. ஆமாம். அதே சமயத்தில் சந்திரனுடைய நீசத்தில் இருந்தோம்னா அவங்க பார்வதியை அம்பாளை வழிபாடு பண்ணலாம். இது அவங்கவுங்க ஜாதகத்தை அவங்க பார்த்துக்கணும். ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி செவ்வாய் ரொம்ப மோசமான விஷயத்தில் இருக்கார், நோயால் பாதிக்கப்படுறாங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க வந்து சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணலாம். சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணால் அந்த பலன் தரும். ரெண்டாவது செவ்வாய் கிரகத்துக்கு வந்து அக்னி சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். ஆனால் அந்த அக்னி சம்பந்தமான செவ்வாய் வந்து சரராசி நீர் ராசிம்பாங்க. விருச்சிகம் வந்து நீர் ராசி. இவங்க பேரில் வீடு நிலம் வாங்கினா அந்த இடத்துல நீரூற்றுகள் உடனே அடிக்கும். ஆனால் அவன் அக்னிக்காரகன். இதுதான் இயற்கை வந்து இப்படி எதிர்மறையாக தான் வந்து சேரும். இவங்களுக்கு விவசாயம் ரொம்ப நல்லா இருக்கும். விவசாயம் பண்ணால் விளைச்சல் நீ தண்ணிக்கு பற்றாத சமுத்திரமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க இவங்களுக்கு. அடுத்தாக்கில் புதன், இவங்க மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணலாம். இவங்களுக்கும் விவசாயம் செழுமையாக இருக்கும். இவங்க ராசி எல்லா சுப பார்வைகளும் பார்த்தால் இவங்களுக்கு அம்சமாக இருக்கும். அதே சமயத்தில் இவங்க வந்து மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணலாம். அடுத்தபடியாக வியாழன், தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபாடு பண்ணலாம். அவங்களுக்கு குரு பார்க்குற இடம் நல்லாயிருக்கும். குரு இருக்கிற இடம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாத்தியார் பிள்ளை மக்கு. அதே மாதிரி குரு பார்க்குற இடம் நல்லாயிருக்கும், குரு இருக்கிற இடம் அப்படிதான். அதுக்கு தகுந்தாக்கில் மாற்றுதலான சில விவரங்களை இவங்க வழிபாடு மூலமாக மாற்றிக்கிடணும். அப்படி மாற்றினால் விதியை மதியால் வெல்லலாம்ங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதன்படி அவங்க அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ஆமாம். அடுத்தபடி சுக்கிரன், இவங்க வந்து லட்சுமியை வழிபாடு பண்ணலாம். இந்திரன் வர்ணனை வழிபாடு பண்ணலாம். அவங்களுக்குள்ள குறைபாடுகள் நீங்கும், நோய்களினுடைய தன்மை குறையும். அடுத்து சனி, சனி பகவான். இந்த சனி வந்து யமனை வழிபாடு பண்ணலாம். யமனை இல்லைன்னா சிவன் வழிபாடு பண்ணால் யமலிங்கம் சொல்லுவாங்க இல்லையா, அவன் போய் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா சண்டிகேஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ராகு கேதுக்கு துர்க்கை, விநாயகர், சண்டிகேஸ்வரர் இவங்களை வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு கிழமை சாயந்தரம் அந்தி சாய்ந்த நேரத்தில் கணபதியை போய் எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு விட்டு விளக்கு போட்டோம்னா அவங்க தோஷங்கள் பூரா தெரியும். அது எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்த கணபதியாக இருந்தாலும், எப்படி பெரிய நோயாக இருந்தாலும் தான் கணபதியை போய் சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு நோயினுடைய தன்மைகள் குறையும். அதிலிருந்து விடுபடக்குண்டான அறிகுறிகளை யாராவது ஒரு ஆட்கள் மூலமாக அந்த விநாயகரனுடைய அருள் கிடச்சி அந்த அறிகுறியை அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே சார். சார் இப்போ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா 15 வயதுக்கு முன்னாடி இருக்க குழந்தைகளுக்கு பார்க்கக்கூடாது, 15 வயதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த நோய்கள் எல்லாமே ஜாதகம் ஆரம்பிக்கிற அந்த 15 வயசுக்கு மேலே தான் வருமா, இல்லை உள்ளே இருக்க குழந்தைகளுக்கும் வருமா? பூர்வ கர்ம விதிகளின்படி இத்தனை ஆண்டு காலம் பலபடி அந்த பூமியில் வாழக்கூடிய காலங்கள் இருக்குன்னா அவங்க வந்து 16 வயசுக்கு முன்னக்கூட்டியே முடிஞ்சிடும். அந்த ஆளக்கூடிய காலங்கள் வரைக்கும் ஆழ்வாங்க, மிச்சம் அவங்க காலாவதி ஆயிடுவாங்க. அதனால தான் 16 வயசுக்கு மேலே
அதுதான் 16 வயசுக்கு மேலே மார்க்கண்டேயன் வரலாறு. 16 வயசில் அவனுக்கு கண்டம் இருக்குன்னாங்க. அவன் சிவபெருமானை போய் கெட்டி பிடிச்சானில்ல, சிவபெருமான் பாசக்கயிறு சிவபெருமான் மேலே விழ அவர் எட்டி உதச்சி அவர் வெட்டினார். அதான் மார்க்கண்டேயன் ஐசும்பாங்க, சிவபெருமான் கொடுத்த வராது. அதனால் 16 வயசுக்கு மேலே நோய்கள் அது குணத்தை காமிக்கும். அதுக்கு முன்ன ஒட்டி உள்ளதுக்கு விதிப்படி எதுவும் செய்ய முடியாது. அது முடிஞ்சால் முடிஞ்சது தான். அதுக்கு மேலே உள்ளதை காப்பாற்றணும்னா இவங்க கடுமையான விரத முறைகளை மேற்கொள்ளும். பக்தியில் கடுமையான பக்திகள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அதை காப்பாற்றிக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசிக்கு பேசணும். இந்த ராசிக்கு இந்த நோய் வரும் அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம இப்போ ராசிக்கு பேசணும். இந்த ராசிக்கு இந்த நோய் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இது இன்னும் டீப்பாக போகணும்னா 27 நட்சத்திரத்துக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுக்கு காலங்கள் போகாது. இதில் இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் நோய்கள் பாதிக்கப்படுறதுனால் எந்த நட்சத்திரக்கார யோகத்தில் அவங்களுக்கு நோய் பாதிக்கப்படுதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரம், அந்த நட்சத்திரத்துக்கு நட்பு நட்சத்திரத்தினுடைய மரம், இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க நட்சத்திரத்துக்குள்ள மரம், மூணையும் சேர்த்து ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு வளர்த்துட்டாங்கன்னா அது வளர்ந்து பூத்த செகண்டில் இவனுக்கு எந்த நோய் இருக்காது. சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு 30 வயதில் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்த ஆயுள் காலமே 5 வருஷம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அடுத்து அவங்களுக்கு 5 வருஷம் தான் ஆயுள் காலம்னும் போது நான் செடியை வாங்கி கொண்டு போய் நட்டு வளர்த்து அந்த செடி வளர்கிறதுக்குள்ளேயே இந்த 5 வருடம்ன்றது ரொம்ப எளிமையாக முடிஞ்சு போயிடுமே சார்? ஆன்மீகத்தில் இல்லாத விஷயமே கிடையாதுமா. ஒரே நாளில் முளைச்சி பூத்து வளர்ந்து காய் காய்க்கும் இல்லையா, பார்த்துருக்கியா? அது ஹைப்ரிட்ல சார், செயற்கையானதுல சார். அது ஹைப்ரிட் இல்லை, இயற்கை முறைகளில் இருக்குது, சித்தர் முறைகளில். அதுக்குன்னு விதைகளை பாடம் பண்ணணும். அதைத்தான் இப்போ இவங்க ஹைப்ரிட்டுங்காங்க. அந்த மாதிரி பாடம் பண்ணி வச்சாச்சுனால் அதிகபட்சம் 1 மாதத்துல பூத்து காய்ச்சிரும். அந்த சிந்தனை திறனை இவங்க சிந்திக்கணும். அதை எங்கே யார் செய்கிறாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி இவன் செய்கிறதுக்குள்ளே இதை நினைக்க 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 இவன் ஒரே நினைப்பு இந்த இதையே நினச்சிட்ருப்பான். இது பூரா ஆன்மீக சிந்தனைகள். இந்த ஆன்மீக சிந்தனைகள் முழு நினைப்பு நினைக்கும் போது இந்த நோயினுடைய சிந்தனைகள் இவன் மனசில் இருக்காது. அப்போ அதனுடைய தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மரத்தை நட்டுட்டோம்னா இவனுக்கு நோய் இருக்கு. நினைவுகள் தான் நோய்கள்ங்கிறதே மன எண்ண பிரதிபலிப்பு தான். அலோபதியில் என்ன சொல்லுவான், 1 மணி நேரத்துக்கு நீ ஊசி பண்ண செத்து போவ, உடனே ஒரு 50,000 ரூபா இல்லை 1 லட்ச ரூபாய்க்கு ஊசியை போடமா. ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன துண்டு உப்புக்கள் இருக்குல்ல, ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு, ஒரு உப்புக்கள் எடுத்து அடிநாக்கில் வச்சிட்டோம்னா ஹார்ட் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிடும். அதுக்கப்புறம் மருதம்பட்டை எடுத்து கஷாயம் போட்டு சாப்பிட்டாச்சுன்னா அவன் உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்குது. ரத்தம் நல்லா ஃப்ரீயாக லூஸ் ஆகிடும். போன உடனே கையை பார்ப்பான், அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுது எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவாங்க, எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துருவான். கடைசி என்னையாச்சது, நீ உடனே இந்த ஊசியை போட்டணும், இல்லைன்னா நான் 2 நாள் கூட தாங்காதுன்றுவான். இதுதான் இன்றைக்கி நடப்பு. எங்கள் ஊரில் செண்பகராமன் ஒரு டாக்டர் இருந்தார், செண்பகராமன் பிள்ளைன்னு. அவர்கிட்ட குழந்தைகளுக்கு காய்ச்சல்னு தூக்கிட்டு பண்ணால் காய்ச்சல் எத்தனை 3 நாளாக காய்ச்சல். ஏன்னா காய்ச்சல் வச்சுனா ஏன் உடனே கூப்பிட்டு வரல, துட்டு இல்லை, உடனே எந்த நாய் துட்டு கட்டுச்சு. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து சாப்பிட்டோம், ஏன் சாப்பிடல, இன்னும் கூப்பிட்டு ஒரு 10 ரூபா கையில் கொடுப்பாரு. காருக்கு வச்சுக்க, பிள்ளைக்கு சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டு வா, ஏன் என்கிட்ட துட்டு கொடுப்பேன், உடனே எந்த நாய் துட்டு கட்டுச்சு. அப்படி நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ராமசாமின்னு ஒரு டாக்டர் 2 ரூபாய்க்கு பார்ப்பார், மற்றவங்கெல்லாம் 10 ரூபா வாங்குவாங்க. அவர் 2 ரூபாய்க்கு பார்த்து ஒரு திருவள்ளுவர் கழகத்தில் ஒரு மீட்டிங்கில் நான் 2 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கறனால என்னை எல்லோரும் நக்கல் பண்ணுதான்னு சொன்னார். அந்த 2 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து நான் கார் வாங்கியிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன்னு உண்மையாக சொன்னார். அவ்வளோ ஒரு பெருமையான மனுஷன். அது மாதிரி அவர் பேசுகிற பேச்சில், பேஷண்ட்கள்கிட்ட பேசுகிற பேச்சில் அந்த நோய் புறம் பறந்தோம். அவ்வளவு இனிமையான பேச்சாளர். அவரை பார்த்த உடனே அந்த வாஜ்பாய் எப்படி மொழி தெரியாட்டாலும் வாஜ்பாய் பேசும்போது இருக்கவங்க பூரா சிரிப்பு வரும்.
அந்த பேச்சினுடைய சாராம்சம் அப்படி. அது மாதிரி இந்த மருத்துவர் வந்து ராமசாமிங்கிற டாக்டர் பேசும்போது சிரிக்காதன்னு சிரிச்சிருவாங்க. அவ்வளோ சந்தோஷப்படுத்திடுவார். மன கவலைகளும் கலைஞ்சிரும். அவ்வளோ ஒரு நல்ல டாக்டர்களும் இருக்கத்தான் செய்தாங்க. அந்த வரிசையில் இப்போ எவ்வளோ டாக்டரு பணமே குறியாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஓகே சார், இன்னைக்கு மருத்துவமும் ஜோதிடமும் எப்படி இயங்குது, இதுக்கு வந்து நம்ம என்ன கோவிலுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து மருத்துவம் பற்றியும் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்காக சொல்லணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.